ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஃபோன்ல இருக்கக்கூடிய டேட்டாவ எப்படி சிஸ்டம்ல காப்பி பண்றது வித்தவுட் வயர். ஸோ எந்த ஒரு யூஎஸ்பி கேபிளுமே இல்லாம நம்ம டைரக்ட்டா வந்து சிஸ்டம்ல வந்து காப்பி பண்ண போறோம். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட யூஸ் பண்ணி நீங்க வந்து iPhoneல இருக்கக்கூடிய டேட்டாவையும் உங்களோட சிஸ்டம்ல காப்பி பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களோட Androidல இருக்கக்கூடிய டேட்டாவையும் உங்களால சிஸ்டம்ல காப்பி பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சென்ட் எனிவேர் அப்படின்ற அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க சிஸ்டம்ல போயிட்டு Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Chrome ப்ரௌசர்ல போயிட்டு டவுன்லோட் சென்ட் எனிவேர் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துருக்கோங்க. இங்கே எடுத்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதே அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபோன்லையும் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஐஃபோனில் இதை இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ உங்களோட ஐஃபோனில் ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் சென்ட் எனிவேர் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்ட் எனிவேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட்ஸ், ஃபைல்ஸ் எது வேணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் வந்து ஒரே ஒரு ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே சென்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காட் இட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கேட்குது பார்த்தீங்களா? இந்த நம்பரை எந்த இடத்துல நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட பிசியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நான் ரிசீவ் பண்ண போகிறேன். அதனால் இங்கே நான் வந்து டைப் பண்ணுறேன். நம்மளோட நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 027348. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபைல் வந்து இங்கே பிசிக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்குது. நம்ம இதை வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ஃபைல் வந்து நம்மளோட பிசியில் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து நம்மளோட பிசியில் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி பிசியில் இருந்து ஐஃபோனுக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ எந்த ஃபைலை நீங்கள் காப்பி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லோக்கலுக்கு கொண்டு போகும். உங்கள் லோக்கலில் இருந்துட்டு எந்த இடத்துல ஃபைல் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் டிரைவில் கூகுள்னு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ அந்த இமேஜ் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபோனுக்கு கொண்டுட்டு வரப்போறேன். ஸோ இப்போ இதில் இருக்க ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த நம்பரை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட ஃபோனில் போயிட்டு இங்கே ரிசீவ்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரிசீவ் கொடுத்துட்டு இன்புட் கீனோ அந்த கீயை நம்ம கொடுக்கணும். ஸோ 262303. ஸோ இந்த கீயை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபைல் என்ன கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து உங்களோட ஃபோனுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிசியில் இருந்து ஃபோனுக்கும், ஃபோனில் இருந்து பிசிக்கும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடியதும் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போயிட்டு சென்ட் எனிவேர்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் எனிவேர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதோட அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், ஆப்ஸ், கான்டாக்ட்ஸ், ஃபைல்ஸ் இது எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதை மூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ சென்ட் கொடுங்க. சென்ட் கொடுத்துட்டு காட் இட் கொடுங்க. காட் இட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கா, அந்த நம்பரை போயிட்டு உங்களோட பிசியில் போயிட்டு டைப் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு நம்ம நம்பர் என்ன 130752 என்டர் கொடுப்போம். இப்போ நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்தோம்னா இப்போ உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் பிசிக்கு வந்து மூவ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம பிசியில் இருந்து மூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிசியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த உங்கள் ஃபோனில் வந்து ரிசீவ்க்கு போய்க்கோங்க. ரிசீவில் போயிட்டு இந்த இன்புட் கீழே போயிட்டு 131703. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஓடிபியை கொடுத்துட்டு ரிசீவ் கிளிக் பண்ணுங்கள். ரிசீவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைல் வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கக்கூடிய அந்த கூகுள்ன்ற ஃபைல் வந்து நமக்கு இங்கேயும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ஒயரே இல்லாமல் உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய ஃபைலோ இல்லை ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைலோ நம்மளால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.